தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் நாம கெவின் பால் அவர் கூட தான் பேச போறோம். நாங்க இப்போ 2 நாள் முன்னாடி இந்த பேட் கேர்ள்ஸ் படத்தை பத்தி பேசியிருந்தோம். அந்த படத்தோட லாஸ்டா நாங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த படமானது ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்தி இருக்காங்க. நாங்க அந்த படத்தை பார்க்கல. ஓகேவா, நான் இப்பயே சொல்லிடுறோம். நான் அந்த படத்தை பார்க்கல. ப்ரோ, நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் பார்க்கல. அதுல நாங்க பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிருக்காங்க இல்லையா, ரிவ்யூ பண்ணதை நாங்க ரிவ்யூ பண்ண போறோம். ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த படத்தினுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு, மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா, இந்த நேஷனல் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு இது ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல பிரதர், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அவார்டுக்குன்னு ஒரு சில படங்கள் எடுப்பாங்க. அந்த படத்தை மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்களே ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு அதுக்கு அவார்டு அவங்களே கொடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் உண்டு. இதுவும் அந்த மாதிரி ஒரு படம் தான் போல. ஏன்னா இந்த படம் இவங்க டீசர் ரிலீஸ் பண்ணப்பயே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் போய் இந்த படத்தை காமிச்சு ஏதோ அவார்ட்லாம் வாங்கின மாதிரி இவங்க அந்த பேனர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த படம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான், அதோடைய டீசரை காமிச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் என்ன மாதிரி படம்ன்றது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு தெரிய வந்துச்சு இல்லையா. அப்போது இந்த படம் அந்த மாதிரி தான் பயங்கர அப்படியே ஆரவாரத்தோட மக்கள் இதை வரவேற்றாங்க. அப்போல்லாம் கிடையாது. மக்களுக்கு வேறு பல வேலைகள் உண்டு. இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லி இதெல்லாம் ஏன் மக்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இதில் உள்ள என்ன இவங்க வச்சுருக்காங்க, என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி வச்சுருக்காங்க, எவ்வளோ அசியசியமாக பேசியிருக்காங்க, எவ்வளவு மோசமான விஷயங்களை உள்ளே கொண்டு சொருவிருக்காங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். நம்ம அவங்களுடைய டீசரை பார்த்தா தெரியும். அவங்க ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசின விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அப்படி பார்க்குறப்போ ஒரு சில ரிவ்யூஸ் நானும் பார்த்தேன். முக்கியமாக த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு 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 சினிமா சார்ந்து பேசுகிற ஒரு மேகசின். அவங்க ரொம்ப பெரிய ஆள். அவங்க ஹாலிவுட்டில் உள்ள படங்களெல்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. புதுசாக ஏதாவது நியூஸ் வந்தால் அந்த நியூஸ் பிரேக் பண்ணுவாங்க. அவங்க படம் மட்டும்தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி இந்த வேனிட்டி ஃபேர்னு ஒரு மேகசின் இருக்கும், வெரைட்டின்னு ஒரு மேகசின் இருக்கும். இந்த மாதிரி சினிமா சார்ந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மேகசின் அவங்க இந்த படத்தை பற்றி அவங்க ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அந்த ரிவ்யூவில் அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா, பேட் கேர்ள் இஸ் அ டெரிபிள் நார்சிசிஸ்ட் மூவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. டெரிபிளி நார்சிசிஸ்டிக் ஃபிலிம். அப்போ நார்சிசிஸ்டிக்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி இந்த பெண்ணியம் பேசுகிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அவங்கள சுற்றி மட்டும்தான் இந்த உலகமே ஆப்ரேட் ஆகுதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். எல்லாரும் என்னை பார்க்கணும், நான் என்ன சொல்கிறனோ அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள மக்கள்கிட்ட அட்டென்ஷன் வாங்குறதுக்காக அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு கரெக்ட், அட்டென்ஷன் சீக்கிங் பீப்புள். ஸோ அந்த நார்சிசிசம் அப்படின்ற வார்த்தையை கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நார்சிசிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் கரெக்டான பாயிண்டை பிடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபெமினிசமுடைய அடிப்படையை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே ஒரு ஆணாதிக்கம், அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி கோபமாகவே இருப்பாங்க. ஏதோ அவங்க ரொம்ப ஒடுக்கப்பட்ட மாதிரி, ரொம்ப அப்படியே அவங்க திமிரி எழுந்து மேலே வர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பேசுவாங்க. ஆங்கிரி ஃபெமினிஸ்ட். இந்த பல ஆண்டுகளா சப்ரஸ் பண்ணிட்டு விட்டு வெளியே வந்து இப்பதான் நாங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க போல. சோ எனக்கு ஒரு சின்ன டவுட் ப்ரோ, இந்த LGBTQ இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? அதாவது இந்த படத்துலயும் சரி, இந்த ஃபெமினிசம் அதுக்கும் சரி, நான் அது கேட்கறேன். இந்த படத்துல இவங்க LGBT பத்தி பேசினாங்களா? நம்ம படம் பார்த்ததான் நமக்கு தெரியும். பட் வெளியே ரிவ்யூ பார்த்த வரைக்கும் LGBT பத்தி உள்ள எதுவும் இல்லை போல. மேபி இவங்க அடுத்த படம் அதை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெமினிசம் நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த நார்சிசிஸ்டிக்னு சொல்லிட்டு, அந்த அதாவது ஃபெமினிசம்னா இதுதான் கரெக்டா அந்த பாயிண்ட பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் குளோபலே பாத்தீங்கன்னா LGBTக்கு அகைன்ஸ்டா பெருசா யாரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. நீங்க கூட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் நான் இது மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன், பட் நான் இப்போ பேசுனதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னவதான் கால்டுவேலா சொல்லிருந்தீங்க. ஓகே, அத மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது எப்படி இந்தியால இருக்கக்கூடிய ஒரு இத மாதிரி ரிப்போர்ட்டர், இந்த பிலிம் பத்தின ரிப்போர்ட்டர் இத மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு, இதுக்கு அகைன்ஸ்டா இப்படி பேசியிருப்பாரு? ஏன்னா இந்த ஒரு லாபி தான் இங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் எனக்கு ஒரு டவுட் வந்தது.
இது ஃபெமினிசம்க்கு அகைன்ஸ்டா இங்க பேசுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்ஜிபிடிக்யூக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க இங்க நிறைய பேர் இல்ல. அப்படி பேசினாலும் அதை வந்து மழங்கடிச்சிடுறாங்க. இல்லைன்னா அப்படி பேசணும்னா அது ரிப்போர்ட் அடிச்சு அந்த சேனலை காலி பண்றாங்க. இல்லைன்னா அந்த வீடியோ வாட்சி அட்லீஸ்ட் அந்த வீடியோ வாட்சி தூக்கிடுவாங்க. அதனாலதான் அந்த ஒரு டவுட் கேட்டேன். ஆமா. ஆனா இந்த படம் அப்படின்றது வந்து எல்ஜிபிடி பத்தி எதுவும் இல்லை போல. அதனால அவங்க அதை பத்தி எதுவும் அவங்க பேசல. ஆனா இதுவே இப்போ இவர் இந்த ரிவ்யூல கூட அந்த 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 ஃபெமினிசம் வந்து ரொம்ப அந்த நேம் மென்ஷன் பண்ணி இவர் பேசியிருக்க மாட்டாரு. அந்த கேரக்டரை ஃபுல்லா அட்டாக் பண்ணியிருப்பாரு. எப்படி ஒரு கேரக்டரை வந்து இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்கள பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அந்த படம் ஆரம்பிக்குதான். நான் ஏன் இப்படி இருக்கேன், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, எனக்கு எதுக்கு வேற மாதிரி தோணுது, நான் எதுக்கு வேற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ எல்லாரும் அவங்க வந்து ஒரே ஒரு ஆள் கூட மேரேஜ் பண்ணி அவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் பல பேரை பார்த்தா எனக்கு மட்டும் எதுக்கு நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எனக்கு எதுக்கு ஈர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிற மாதிரி அந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு இவர் சொல்றாரு அந்த ரிவ்யூல. ஃப்ரம் தி பிகினிங்கே இப்படிதான் இருக்கு. ஆமா, படத்தை ஆரம்பிக்கும் போதே நான் ஏன் இப்படி இருக்கேன், அப்ப இதைத்தான் அவர் வந்து நார்சிசிசம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா நான் வந்து வேற மாதிரி யோசிப்பேன், நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பேன் அப்படின்றத இவங்க வந்து பெருமையா அந்த படத்துல வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது தவறா இருந்தாலும் பெருமையா. ஆமா 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 ஆமா. இப்போ அந்த படத்துல அதுல என்ன ஒரு சீன்னா, ஒரு அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூடயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இன்னைக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட், நாளைக்கு வேற பாய் ஃப்ரெண்ட், நாளை கழிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய பேர் மேலே அந்த ஆசை வருது. அப்போ இந்த ஆசையை வச்சு நான் ஏன் இப்படி வித்தியாசமாக யோசிக்கிறேன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறாங்கன்னு அந்த படத்தினுடைய ஆரம்பமே அப்படித்தான் வந்திருக்குன்னு சொல்லி இவர் இந்த ரிவ்யூவில் பேசுகிறாரு. அவங்க என்ன பிரச்சனைனா அந்த அந்த ஒரு நான் அப்படின்ற அந்த ஒரு மையம், நான் தான் மையமாக இருக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது அதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியிலேருந்து வர்ற ஒரு பொண்ணு மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். மேபி இந்த வர்ஷா பாரத் கூட பிராமின் நினைக்கிறேன், எனக்கு ஐ எம் நாட் ஷுர். இதை பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தப்போ அந்த போஸ்ட்டில் கீழே வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேபி இந்த டைரக்டருடைய பயோகிராஃபியை வந்து எடுத்து வச்சுறாங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலாக அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பரத்வாஜ் ரங்கன் அவர் ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ரிவ்யூவில் அவர் ஒரு சீன் ஒன்று சொன்னார். என்னன்னா, பிராமின் ஃபேமிலியில் ஒரு நாள் அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு பூஜை ஒன்று பண்ணுறாங்க. அந்த பூஜை பண்ணுறப்போ அக்னி வளர்க்குறாங்க. அக்னி வளர்க்குறப்போ ரொம்ப சூடாகுது. அப்போது ஒரு சின்ன குழந்தைய வந்து மடியில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த குழந்தை உடனே அழுவுது. உடனே இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அமைதிப்படுத்துறதுக்காக பக்கத்தில் தூக்கிட்டு போயிட்டு இந்த பொண்ணை அந்த குழந்தைய அமைதிப்படுத்தி திருப்பி கொண்டு வராங்க. திருப்பி அந்த குழந்தை என்ன பண்ணுது, அவங்க அம்மா மடியில் போய் உட்காருது. அங்கே அக்னி அது எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அந்த குழந்தை வந்து இன்னொரு வாட்டி அழுகுறாங்க. அப்போ இப்படி ஒரு சீன் அந்த படத்தில் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிராமண குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்க பக்தின்ற பெயரில், கடவுள்ன்ற பெயரில் பெண்களை அங்கேருந்தே ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க ஒரு சீனை உள்ளே வச்சு விட்டுருக்காங்க. இதை வந்து அவரே சொல்கிறாரா, பரத்வாஜ் ரங்கனே? பரத்வாஜ் ரங்கன் இந்த சீனை வந்து இந்த ஹோல் சீனையும் அவர் பேசியிருப்பார். ஏன்னா அந்த மனுஷன் இதை மாதிரிலாம் பேச மாட்டாரு. ஆமாம், ஆனால் இதில் கூட அவர் வந்து அதை ஒரு விமர்சனம் பண்ணி பேசலை. இந்த சீன் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி பேட்ரியார்கி அப்படின்ற விஷயம் அங்கேருந்தே ஒரு குழந்தைக்கு ஆரம்பிக்குது. ஆணாதிக்கம் அப்படின்றது ஒரு சின்ன குழந்தைங்க அங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஒரு குழந்தைய அப்பத்துலேருந்தே இவங்க வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி அந்த படத்தில் பேசியிருக்குன்னு சொல்லி இவர். ஏன்னா இந்த மனுஷன் ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணுவாரு. ஆமா, சோ அவர் கரெக்டா பிடிச்சிருப்பாரு போல, இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காட்ட நினைக்கிறாங்க போல அப்படின்றதுனால அந்த ஒரு சீனை வந்து சொல்லியிருக்காரு போல. கரெக்ட். அதுக்கப்புறம் இது வந்து பேட்ரியார்கி அப்படின்ற விஷயத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிராமின்ஸை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பிராமின்ஸ் வந்து பேட்ரியார்கியை வந்து வளர்க்குறாங்க, ஆண்களை அவங்க பெண்களை வந்து ஒடுக்குறாங்கன்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்கன்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மத்த கம்யூனிட்டி ஏதாச்சும் நம்ம இதுல எழுத்து வச்சு பேசணும்னா,
இது வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ ஈஸி டார்கெட் வந்து பிராமின்ஸ் அப்படின்றதுனாலதான் இதை வச்சுட்டு பண்றாங்க போல. ஏன்னா மத்த கம்யூனிட்டி எல்லாம் நம்மளால வச்சு பேசவே முடியாது இல்லையா? அந்த கம்யூனிட்டியோட நேம் கூட அவங்க மென்ஷன் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆமா ஆமா. இங்க நியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலை எல்லாம் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா எந்த சமூகம் இந்த பையனை கொண்டு இருக்கு அப்படின்றத கூட சொல்ல மாட்டாங்க. ஆமா, அது பேச மாட்டாங்க. ஆனா இங்கன்னா பிராமின்ஸ்னா அதற்கான எல்லா அந்த அந்த விஷயத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க, குறியீடு உள்ள வச்சு விட்டுருவாங்க. அதான் இந்த பிராமின்ஸ் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு ஆன்டி பிஜேபி இதுல கொண்டு வந்துருவாங்க. ஆமா, அவங்களுடைய பாலிடிக்ஸ் எல்லாமே உள்ள வந்துரும். அதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு ஒரு சீன் அவர் சொன்னார். என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி பாக்குறான், அவன் எப்படி ஒரு காமத்தோட பாக்குறான் அப்படின்றத மாத்தணும்னு சொல்லி இந்த டைரக்டர் வந்து இன்னொரு சீன் இந்த படத்துல வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அவங்களுக்கு ஒரு பையன் மேல ஒரு காதல் வருது, ஒரு அஃபெக்ஷன் வருது, ஒரு க்ரஷ், அவங்க கிளாஸ்மேட் பையன். அந்த பையனுடைய முகத்துல வந்து வேர்வை அப்படியே வந்து வடியுது. அந்த காட்சியை இந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு காமத்தோட பாக்குற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் பரத்வாஜ் ரங்கன். எனக்கு இந்த சீனை கேட்ட உடனே எனக்கு நேரா வாழை படத்துக்கு போயிருச்சு மைண்டு. வாழை படத்துல அந்த டீச்சரோட கர்ச்சிப்பை வந்து மோந்து பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி இங்க வந்து வேர்வை, ஒரு ஆணுடைய முகத்துல வடிகிற அந்த வேர்வையை அப்படியே ஒரு பொண்ணு காம வெறியோட பாக்குற மாதிரி பண்ணிட்டு இதை வந்து நாங்க மாத்துறோம், நீங்க எப்படி பெண்ணை ஒரு காம பொருளா காட்டுறீங்க, நான் ஒரு ஆணை அப்படி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்கன்னு அந்த படத்துல அப்படி ஒரு சீன் வச்சிருக்காங்களாம். ஆஹா, ரிவெஞ்ச்னா இப்படிதானா இருக்கணும், இப்படிதான் பழி வாங்கணும். இதான் புரட்சி, பழி வாங்குறது. ஆமா ஆமா ஆமா, இதான் புரட்சி. பிரேசர்ஸ், பான் ஹப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை தூக்கிட்டு வந்து இங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட். இன்னும் உள்ள வேற என்னென்ன சீன்லாம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த வாழை படத்துல வர்ற அந்த கர்ச்சிப் சீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். அதையே அலோவ் பண்ணிட்டாங்க. இது உள்ள வேற என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. அது எப்படி ஃபர்ஸ்ட் இவங்க யோசிப்பானுங்க, இதை யோசிச்சு இதை எக்ஸிக்யூட் பண்றானுங்க பாருங்களேன், எவ்வளவு தைரியமா. ஆமா, நாளை பின்ன இது மாதிரி பசங்க இந்த படத்தை பார்த்தாலோ இல்லைன்னா டீச்சரா இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்தா அந்த பசங்க மேல அந்த டீச்சருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இல்லைன்னா ஒரு பயம் வராதா அந்த குழந்தைங்களை பார்த்தா? உண்மை அது யோசிக்கவே மாட்டாங்களா? அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது சுத்தமா இல்ல போல. இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு எந்த அளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ, அந்த அளவு இல்ல, அதை விட அதிகமாவே இது மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு, சோசியல் மீடியா ஃபேம்ல இருக்கிறவங்களுக்கு, இன்ஃபுளுசர்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த அளவு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, இவங்கள பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க, சின்ன பசங்க எல்லாம் வேற பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களாம் தான் ஆக்சுவலா நேர்மையா இருக்கணும், சொசைட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா ஏன் இவங்களே இந்த சொசைட்டி ஆக்சுவலா இவங்க சொசைட்டியை சீரழிக்கிறதுக்கு தான் இது மாதிரிலாம் பண்றாங்க போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதோ இவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் இல்லை அப்படின்னா, ஆங்கிலத்துல ஃபெட்டிஷ்னு ஒரு வார்த்தை உண்டு. ஃபெட்டிஷ் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை ஒன்று இருக்கும். மேபி இவங்களுக்கோ ஃபெட்டிஷ் இந்த படத்தை எடுக்கிறவங்களே இந்த மாதிரி ஃபெட்டிஷா வந்து யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்களுடைய ஆசை தான் இப்படி படமா வந்து எடுத்து வச்சிருக்காங்களோ, இந்த மாதிரி கர்ச்சிப்பை மோந்து பாக்குறது, வேர்வை. மாரி செல்வராஜே சொல்லியிருக்கா இல்லையா, இது அவருடைய கதை. ஆமா, அவருடைய ஸ்டோரினா அவர் பேசியிருக்காரு. மேபி அவர் ஸ்கூல் டைம்ல அப்படி கர்ச்சிப்பை வந்து மோந்து பார்த்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி இந்த பொண்ணும் இந்த மாதிரி எவனாவது அவன் கிளாஸ்மேட் பையனை வந்து அவனுக்கு வேர்த்து ஊத்தும் இந்த அம்மா அதே ஒரு வெறியோட பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய ஃபெட்டிஷெல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இதான் பிரச்சனை. அதாவது ஒரு ஃபிலிம் மேக்கருடைய வேலை அப்படின்றது ஒரு கேரக்டரை வந்து டெவலப் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு ஷேப் கொடுத்து இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள இவங்க டெவலப் பண்ணுறது ஃபுல்லாக இவங்களுடைய பர்சனல் ஃபெட்டிஷ், அதை மொத்தமா உள்ள கொண்டு வந்து மக்கள் கிட்ட இதான் நார்மல்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம் ப்ரோ, இத மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. நாம வந்து இத மாதிரி திரைப்படங்கள் வரவே கூடாது, நாங்கெல்லாம் ரொம்ப டோட்டலா அகைன்ஸ்ட், அத மாதிரிலாம் நாம வந்து பேசவே இல்லை. இப்போ இந்த லட்டின் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி அந்த மெக்சிகன் மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காமத்தை பேஸ் பண்ணி நிறைய படம் வரும்.
ரைட். ஒரு தனி மனிதன் அவன் வந்து என்னெல்லாம் பண்ணுவான், தனியா இருந்தா என்ன பண்ணுவான், இது மாதிரி ம். நிறைய படம் கொஞ்சம் டிஸ்டர்பங்கான படம்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி கொரியன்ல இது மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. கிம் கி டுக்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா அவருடைய தெரியும். திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த அளவு மனுஷன் ரொம்ப வக்ர ஓப்பனா பிடிச்சவன் இருக்கும். அப்படின்றதெல்லாம் அவர் வந்து காட்டுவாரு. ஆமா. அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா ஏன் உலக அளவுல இப்போ வரைக்கும் பேசப்படுதுன்னா அவங்க காட்டின விதம் அத மாதிரி இருக்கும். அந்த ஒரு கரெக்ட். விஷயத்தை எடுத்துன்னு போனது ஒரு மாதிரி இருக்கும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட அவங்க வந்து சீன்ஸை காட்சிப்படுத்தி இருப்பாங்க, டைலாக்ஸ் வச்சிருப்பாங்க, கேரக்டர் ஆர்க் வந்து அந்த அளவு அவங்க வந்து வடிச்சிருப்பாங்க. ஆனா ஆமா. இவனுங்க பாத்தீங்கன்னா நாங்க அத மாதிரி திரைப்படங்களை எடுக்கிறோம் சொல்லிட்டு இவங்க எடுக்கிறது என்னமோ பிட்டு படங்கள் தான். கரெக்ட். இப்ப கிம் கி டுக் பாத்தீங்கன்னா, கிம் கி டுக் வந்து அவர் இன்செஸ்ட் பத்திலாம் ஒரு படத்துல வந்து பேசியிருப்பாரு. அந்த ரைட் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள்லாம் உள்ள ரொம்ப இருக்கும். போல்டா எடுப்பாரு. ஆமா. போல்டா ஆக்சுவலா அவருக்கு கிம் கி டுக்கு இந்தியால ஃபேன்ஸ் அதிகம். அவங்க நாட்டிலே அவரை பெருசா கண்டுக்கல. ரைட். பட் ஏன்னா இந்தியான்ற ஒரு நாடு பாத்தீங்கன்னா எவ்வளவு கலாச்சாரத்தை பேஸ் பண்ணுது, கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்றது எக்ஸாக்ட்லி. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நாட்டுல தான் அத மாதிரியான ஒரு டைரக்டருக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த ஒரு காட்டுற விதம், கலையை வந்து நாங்க கலையா பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். பட் நீங்க அதை காட்டுற மாதிரி காட்டணும். கரெக்ட். இப்ப கிம் கி டுக் பாத்தீங்கன்னா அவர் இன்செஸ்ட் பத்தியும் பேசியிருப்பாரு. அவருடைய இன்னொரு படம் உண்டு, சம்மர் வின்டர் அப்படின்ற மாதிரி போகும் ஒரு படம். Okay. அதுல வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த ஆன்மீகம் நம்பிக்கை சார்ந்தே அந்த படம் போகும். பயங்கரமான ஒரு ஆன்மீக பக்தி பரவசமிக்க ஒரு படம். ஒரு மனுஷனுடைய உள்ள இருக்கிற அந்த ஆன்மீக தேடல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி உள்ள ரொம்ப பிலாசபிக்கலா அவர் பேசியிருப்பாரு அந்த படத்துல. ரைட். அப்போ இன்செஸ்ட் பத்தி பேசின ஒருத்தர் தான் இதையும் பேசியிருக்காரு. அப்போ இவர் இன்செஸ்ட் வந்து இவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சட்லா இருக்கும், அது ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கும், அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்காது. ஆனா இவங்க அப்படியே பச்சையா அந்த அந்த டீச்சரோடைய இதை எடுத்துட்டு வந்து மோந்து பாக்குறது, அதை பாக்கெட்ல வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து இவங்க நாங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்றோம் அப்படின்ற பெயர்ல இவங்க இந்த மாதிரி உழப்பி வச்சிருப்பாங்க. அவருக்கும் இவங்க அந்த கிம் ஆமா அத மாதிரி அவங்களுடைய பிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்ப உண்மையாலே அது மாதிரி ஒரு விஷயத்துல இருப்பாங்க இல்லையா, அது ஒரு ஃபேண்டசிஸ்ல இருப்பாங்க இல்லையா, இந்த செக்ஸுவாலிட்டில ஒரு ஃபேண்டசிஸ்லாம் இருக்கு இல்லையா, அத மாதிரி ஒரு ஃபேண்டசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவருடைய திரைப்படங்கள் பார்க்கும்போது ஒரு கில்ட் வரும். உண்மை. ஓகேங்களா, கில்ட் வரும், நாம இப்படிதானே அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணும். இது பட் இவங்களுடைய திரைப்படங்கள் பார்க்கும்போது பார்க்கவே தோணாது. ஒரு மாதிரி அருவருப்பா டிஸ்கஸ்டிங்கா தான் இவங்க இது மாதிரி பண்றாங்களே தவிர அவங்க பண்ற மாதிரி ஆர்டிஸ்டிக்கா அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகணும், நாம அந்த கேரக்டரா ஃபீல் ஆகணும், இது நாம தானே, நம்ம கூட ரெலவெண்டா இருக்கு இல்லையா, நம்மளும் இதே மாதிரி தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தோண வைப்பாங்க. பட் இவங்க என்னவோ அது மாதிரிலாம் பண்றதே கிடையாது. அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு இவங்களால முடியவே முடியாது. ஆமா உண்மை. இவங்க வந்து பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமா கரெக்ட். நான் வந்து மெசேஜ் சொல்றேன் அப்படின்ற பெயர்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்சனல் பிலீஃப் எல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சிருவாங்க. உள்ள வச்சுட்டு நான் அந்த ஃபெட்டிஷை நான் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா மாத்துறேன்ற பெயர்ல அப்படியே பச்சையா கொண்டு வந்து வச்சிருவாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா அவங்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரி ஆபாசமான சீன்ஸ் இருக்கும். ஆனா அதை பார்க்கறவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் அந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இங்க என்னன்னா ஸ்கூல் பசங்க வந்து இந்த மாதிரி பண்றது, அசிங்கமா பண்றது வந்து இவங்க வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க மெயின் பிரச்சனையா தான் இவங்க ஆக்சுவலா இவங்க காட்சிப்படுத்துறதே பாத்தீங்கன்னா நாமளும் இது மாதிரி பண்ணலாம் இல்லையா, அந்த டீச்சர் கூட அழகா இருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுக்கு தோன்ற மாதிரி இவங்க எடுத்து வைக்கிறாங்க, அது மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா அதை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இவங்க சாங்ஸும் வைக்கிறாங்க. கரெக்ட். அதுவும் பாருங்களேன், இது மாதிரியான சீன்ஸ் எல்லாமே சாங்ஸ்ல வருது. சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவில அடிக்கடி போடுவாங்க, அதை எல்லாருமே அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதை பார்க்கக்கூடிய மக்கள் என்னென்ன நினைப்பாங்க, இவங்க படத்துல சீன்ஸா வச்சிருந்தா கூட பரவாயில்ல, பட் இவங்க சாங்ஸாவே கொண்டு வராங்க பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த திட்டம் போட்டுதான் இது மாதிரி பண்றாங்க. அந்த பாட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பானவன், சோ நீயும் அதே தப்பு பண்ணு, நீயும் தப்பா மாறு, நீயும் கெட்டு போ அப்படின்ற மாதிரிதான் இவங்க பண்றாங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணவங்க கூட கில்ட் ஆயிட்டு கில்ட்டில அந்த விஷயத்த வந்து விடுவானே தவிர நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க திருத்த மாட்டாங்க. இந்த ஒரு சின்ன வித்தியாசம், இந்த ஒரு நூலளவு வித்தியாசம் தான். பட் இவங்க வந்து கரெக்டா பாருங்க அதுல வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கிம் கி டுக் படத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ப்ரீச்சியா இருக்காது, அது ரொம்ப ப்ரீச் பண்ற மாதிரி இருக்காது.
மைல்டா கொண்டு போயிருந்தா கூட அது ஒரு நல்ல அந்த விஷயத்தினுடைய கோரை வந்து இவங்க பிடிச்சிருவாங்க. இங்க வந்து ரொம்ப மேலோட்டமா ரொம்ப சாதாரணமா பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணாரோ அதை அப்படியே இங்க வந்து ரிப்பீட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீயும் பண்ணு அப்படின்ற டோன்ல தான் இருக்கும். அப்ப பேட் கேர்ள் படமும் இப்ப அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு படம் ப்ரோ, அது பேர் மறந்து போச்சு. ஒரு கேரக்டர் ஒன்னு இருக்கும், அவனுக்கு வந்து ஃபேண்டசி அதிகம். ஸ்கூல் பொண்ணுங்க கூட பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ராஸ்டிடியூட் வீட்டுக்கு போவான். போகும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துன்னு போவான். சரி, ஓகேங்களா. அவன் வந்து ஸ்கூல் பொண்ணுங்க கூட பண்ண மாட்டான். பட் ஸ்கூல் பசங்க போடுற யூனிஃபார்ம் அந்த பொண்ணை போட வச்சு பண்ணுவான். அந்த இன்டர் கோர்ஸ்ல இருக்கும்போது அடிப்பான், அந்த பொண்ணை அடிப்பான், துன்புறுத்துவான், இவ்வளவு எல்லாம் பண்ணுவான். அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆம்பளைங்க எவ்வளவு எப்படி இருக்காங்க, இத மாதிரி இருக்கக்கூடிய ஆம்பளைங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சூப்பரா நம்ம கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அவர் சொல்ல வர வேண்டியதை டயலாக்கா இல்லாம சீன்ஸா நமக்கு வந்து காமிச்சிருவாரு, விஷுவலா செஞ்சு காட்டுவாரு. பட் இவங்க பாருங்களேன், இப்போ அதே மாதிரிதான் இந்த பேட் கேர்ள் திரைப்படத்துல இருக்குன்னு சொல்றீங்க, அதாவது அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அந்த விஷயம்லாம். பட் இந்த அளவு டிஸ்கஸ்டிங்காலாம் எடுத்தது கிடையாதுப்பா, நான் இது வரைக்கும் பெருசா பார்த்தது இல்லை. ஆமா, நாங்க வந்து பேட்ரியார்க்கியை உடைக்கிறோம் அப்படின்ற பெயர்ல எதெல்லாம் அசிங்கமான விஷயமோ அதை நாங்க பண்ணுவோம் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஃபெமினிசம். அவ்வளவுதான் இவங்களுடைய ஃபெமினிசம். பண்றோம்னு சொல்றதை விட ஒரு தாண்டி போயிட்டு நாங்க பண்றதுதான் சரி, நீங்களும் இத பண்ணணும், இத பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆமா, இது வந்து ஸ்கூல் பசங்களை தூண்டுற மாதிரி தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி அவனுடைய ஃபேஸ்ல அப்படியே அந்த வேர்வை வடியுது, அந்த வேர்வை அப்படியே அந்த பொண்ணு வெறியோட பாக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு பண்ண வேண்டிய விஷயமா, இதை நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயமா, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பார்வைன்னு தெரியல. காலேஜ் பசங்கன்னு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஸ்கூல் பொண்ணு, அது ஒரு ஸ்கூல் பொண்ணு. அது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தோம், டீச்சர் அடிப்பாங்க, சார் அடிப்பாருன்ட்டு ஓடி போயிட்டு இருந்தா, இவனுங்க என்னடானா கர்ச்சீஃபை மோந்து பாக்குறானுங்க, பையனுக்கு வேர்வை அந்த ஸ்வெட்டிங் ஆவறத காம பார்வையால இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு பாக்குறாங்க அப்படி. ப்ரோ, எனக்கு என்னன்னா, பசங்க வேணா இந்த விஷயத்துல பெருசா இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி இது மாதிரியான விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு டைம்ல தான், அந்த ஒரு 17-18 வயசுலதான் அவங்களுக்கு இத மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியவே வரும். பட் இவங்க இந்த படத்துல ஸ்கூல் பசங்களுக்கே எல்லாம் தெரியுது, ஸ்கூல் பசங்க இது மாதிரி இருக்காங்க, ஆசைப்படுவாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாம அடுத்தடுத்து தேடி போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னவோ ஈவேரா சொல்லி இருக்காரு இல்லையா, ஆம்பளைங்க 4 பேர்கிட்ட போனா நீயும் 4 பேர்கிட்ட போ, எதுக்கு கல்யாணம் பண்ணணும், கர்ப்பப்பை எதுக்கு, ஏன் குழந்தைய பெற்றுக்கணும், இது மாதிரி சொன்னதெல்லாம் தான் இவங்க கொண்டு வராங்க போல இருக்கு. படத்தோடைய மையக்கருவே இதுதான் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாரு, வெற்றிமாறன். அவர் ஒரு ஈவேரா பக்தர், அவர் அப்படித்தானே படம் எடுப்பாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, பெண்கள் இந்த மாதிரி வரல, நாங்க பெண்களை வர வைக்கிறோன்ற மாதிரி இவங்களை தூண்டி விடுறாங்க. இதை வந்து நார்மலைஸ் பண்றாங்க. பாத்தியா, ஆண்கள் தான் பண்ணுவாங்களா, பெண்கள் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுற வேலை இது வந்து. இப்போ நான் பெட்டு கட்டுறேன் ப்ரோ, அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த டைரக்டர், அவ சொல்றா இல்லையா, நான் இத மாதிரி இருந்தேன், நான் ஸ்கூல் வயசுல இந்த டைம் இப்படி இருந்தேன், பெண்கள் வந்து இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா இல்லையா. ஆக்சுவலா அது மாதிரி கிடையவே கிடையாது, அவளும் அது மாதிரி இருந்திருக்க மாட்டான், அவ ஒழுக்கமான பொண்ணாதான் இருந்திருப்பா, வீட்டுல அப்படிதான் வளர்த்திருப்பாங்க. இவ வெற்றிமாறன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் இத மாதிரி கலீஜா மாறி போயிருப்பான். பட் இந்த படத்தை ஓட வைக்கணும், இப்படி பண்ணணும்னா என்ன சொல்லணும், ஆல்ரெடி இத மாதிரி இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இது மாதிரிதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இத வந்து நிறைய பேரு இத மாதிரி லைஃப்ல இருக்காங்க அப்படின்றத காட்டணும் இல்லையா, சொல்லணும் இல்லையா, அப்பதான் பப்ளிக் ஒத்துப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. அதனால இவங்க வந்து வேணும்னே அந்த பிளேமை தூக்கி போட்டுக்கிறாங்க போல இருக்கு. கரெக்ட். நான் எத்தனை பேரை திரும்ப பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல எல்லாம் கெத்தா பேசுவாங்க இல்லையா பசங்க, அத மாதிரி இப்போ வந்து இத சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஒரு விஷயத்த வந்து மறைச்சு வச்சுட்டா மக்களுக்கு தெரியாது, அதை வெளிப்படையா காமிச்சு பாருங்க எல்லாரும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு பொதுமைப்படுத்தி அப்படி பண்ணிட்டோம்னு வைங்களேன், மக்களும் ஓகே அப்ப இப்படிதான் மக்கள் பண்றாங்க போலன்ற மாதிரி அதை அப்படியே பழகிறோம் இல்லையா. இந்த பழக்கப்படுத்துற வேலை, மக்களை வந்து அவங்களுடைய ஒரு விஷயத்துக்கு உள்ளாக மக்களை அப்படியே பழக்கப்படுத்தி அவங்கள ட்ரெயின் பண்றாங்க. இது வந்து சினிமா மூலமாக பண்ண முடியும் அப்படின்றதுனால அவங்க இதை எடுத்துட்டு போறாங்க. ஆமா, ரைட். இப்போ இது மாதிரியான திரைப்படங்களுக்கு இங்க வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூஸ்ல பாசிட்டிவா, இந்த படத்துக்கு பாசிட்டிவா ஏதாச்சும் யாராச்சும் பேசியிருக்காங்களா?
ஏதாச்சும் கம்யூனிட்டி பேசிட்டு வந்துட்டு இருக்கா? பாசிட்டிவான ஸ்க்ரால்னு சொல்லி ஒரு ஒரு நியூஸ் வெப்சைட் உண்டு. ஸ்க்ரால் அவங்க வந்து அந்த லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டமில் உள்ளவங்க. ஸ்க்ரால், வயர் அவங்கெல்லாம் ஸ்குயிண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு சிங்கிள் ஈகோ சிஸ்டம். இதெல்லாம் டைரக்ட்லி அந்த ஜேஎன்யூட ப்ராடக்ட்ஸ் இவங்கெல்லாம். அந்த ஸ்க்ராலில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ நான் வந்து எடுத்துக்குவா ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஸ்க்ராலில் பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள் ரிவ்யூ a terrific journey through a woman's heart and soul. ஒரு டெரிஃபிக் ஜேர்னி அப்படின்னு சொல்லி இதில் போட்டாங்க ஸ்க்ராலில். ஒரு பெண்ணுடைய ஒரு ஒரு அற்புதமான ஒரு பயணம். அப்போ ஸ்க்ரால் மீடியா அப்படின்றவங்க ஒரு லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ், ஒரு பொண்ணு வந்து ஒழுக்கமாக இருக்கணும், அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி, அந்த மேரேஜ் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தானே. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சா அவங்களுக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி. அப்படியே இந்த ஓசி பாலிஸ்தீன் சொல்லுவீங்க பாத்தீங்களா? ஆமா, இவனுக்கு அந்த கேங்கு தான். கரெக்ட், அந்த கேங்கு. அந்த ஓசி பாலஸ்தீன், கம்யூனிஸ்ட், திராவிடம், நாத்திகம், பெரியாரியம், இது எல்லாமே இது மொத்த குரூப்பும் ஒன்னா இருப்பாங்க இந்த விஷயத்துல. முக்கியமா இந்த ஃபண்டமெண்டலிஸ்டுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அல் ஜசீரா மாதிரி இவனுங்கலாம். அல் ஜசீரா, கரெக்ட், அல் ஜசீரா கேங் இது வந்து. அப்ப இவங்க வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அதிகமாக தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. பார்க்கலாம். பட் என்னதான் ப்ரமோட் பண்ணாலும் ஜனங்க போய் பார்க்கணுமே. ஆமா, மக்கள் ஜனங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, என்னென்ன பாடுபடுறாங்கன்றத பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இது மாதிரியான திரைப்படங்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆமா, மக்களுக்கு வந்து கொஞ்சம் இது வந்த டைம்ல இன்னொரு படம் வந்திருக்கு, ஒரு ஆக்ஷன் படம், மதராசின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படம். அப்போ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா, ஆக்சுவலி இப்போ இந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்லேயே அவங்க வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ நரேட்டிவ்லி ரெப்படேட்டிவ் டெபியூ அப்படின்னு பேசியிருப்பார். அப்போ ரெப்படேட்டிவ், இந்த படத்தில் வந்து சொன்ன விஷயத்தை திருப்பி 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 பேசி வச்சிருக்காங்க போல. ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம். அப்போ பதிய வைக்கிறாங்க போல. ஆமாம், ஆனால் மக்கள் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும், பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த படம் எப்படி போகுது நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஓகே ப்ரோ. லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம கண்டினியூஸா வீடியோ பண்றோம் இல்லையா, இதுல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. சோ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஏன்னா இண்டிவிஜுவலா அந்த கமெண்ட்ல போயிட்டு ரிப்ளை பண்ண முடியறது இல்ல. ஸோ நம்ம வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வேலிடா இருக்கு, பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின் வேலிடா இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்து பேசலாம். நம்ம ரெண்டு பேரும் அந்த வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ண எல்லா வீடியோ அந்த ஒரு வாரத்துல நம்ம பண்ண வீடியோஸ்க்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து எடுத்து நம்ம பேசலாம், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, தொடர்ந்து கமெண்ட்ல வந்து பேசுறாங்க, உங்களையும் சரி என்னையும் சரி மென்ஷன் பண்ணி வர கேக்குறாங்க நிறைய விஷயத்த. ஓகே, ஆல்சோ நிறைய சஜஷன் வேற கொடுக்குறாங்க ப்ரோ. ஆமா, நானும் பார்த்தேன். இந்த டாபிக்கை பத்தி பேசுங்க, இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்சா நம்ம அதையும் பண்ண பேசலாம். எஸ் பிரதர், கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ, உங்களுடைய டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த். நன்றி, ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.